ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சைஸில் இருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட காரத்துக்கு நான் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான சட்னியாக இருக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இந்த சட்னிக்கு சேர்க்க வேண்டாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.